வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிளாஸில் ஒரு ஹோம்மேடு பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஹோம்மேடு ப்ராடக்டை பற்றி 2 கிளாஸில் உங்களுக்காக சொல்லியிருந்தேன். அதில் இன்னைக்கு அதை பற்றி ஒரு சில இதை ஆரம்பிக்கலான்னு வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. அப்புறம் போக போக அதோடைய ப்ராடக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இன்னைக்கு சாரீ ப்ளவுஸ் பேட்டர்ன் எப்படி மேக் பண்ணலாங்கிறதான். இன்னைக்கு எவ்வளோ ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வந்தாலும் இந்த சாரீ ப்ளவுஸ்க்கு மட்டும் கரெக்டாக ரெடிமேட் கார்மெண்ட் செட் ஆகாமலே இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு உமன்ஸ்னுடைய பாடி ஸ்ட்ரக்சரும் வேரி ஆகும். பார்த்தீங்கன்னா அப்பர் பெஸ்ட், மிடில் பெஸ்ட், லோயர் பெஸ்ட்டு, பஸ்ட் பாயிண்ட் பொசிஷன், பஸ்ட் ப்ரட்டிங் பொசிஷன், பஸ்ட் சச்சர், இந்த மாதிரி ஒன்றும் எவ்ரிதிங் ஒரு யூனிக்னஸாகவே இருக்கும். இது நல்லா சொல்ல போனீங்கன்னா இப்போ நீங்கள் இது ஒரு அண்டர் கார்மெண்ட் மாதிரி தான். எப்படின்னு ஒரு பிரேசியர், ஒரு ப்ரா சைஸ் ஒன்றா இருந்தாலும் ஒரு கப் சைஸ் வேரியேட் ஆகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் எல்லா கப் சைஸும் ஒரே மாடல் எல்லாருக்குமே சூட் ஆகுது. பாடி ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு ஒரு சில மாடல் ஒரு சிலவங்களுக்கு சூட் ஆகும், ஒரு சில மாடல் ஒரு சிலவங்களுக்கு சூட் ஆகாது. அது மாதிரி தான் இந்த ஜாக்கெட்லேயும் இந்த ப்ளவுஸ்லேயும் இருக்கும். ஜாக்கெட்டில் ப்ளவுஸ். சரி, அதை இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு பாய்ஸ் மாடல் தயாரிக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஃபிட்டுக்கு நீங்கள் ஒரு ரெடி பண்ணிக்கணும். ஃபிட் மாடல், அந்த ஃபிட் மாடல் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் ஃபேஷன் ஜாக்கெட்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ஃபிட் மாடல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 36 சைஸ்க்கு 36 பஸ்ட் இருக்கிறவங்களுக்காக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதை வச்சு ஒரு பேட்டர்ன் போட்டு காட்டுறேன். இப்போ நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்த அப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா பஸ்ட்டு 36 இன்ச்சு, வெயிஸ்ட்டு 30 இன்ச்சு, லென்த்து 13 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த்து 8 இன்ச்சு, ஸ்லீவ் ஓப்பன் 12 இன்ச்சு, பைசப் 14 இன்ச்சு. எல்லாமே சர்க்கம்ஃபரன்ஸில் சுற்றளவில் எடுத்துருக்கிறேன். நான் வீட்டில் அப்படி தான் எடுப்பாங்க, அதனால். ஸோ அந்த மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. லென்த்து 13 இன்ச்சு, என்டர். செஸ்ட்டு 36 இன்ச்சு, 36 நாளால் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. இதில் இந்த பஸ்ட் ஏரியானால நம்ம ரெடிமேட் கார்மெண்ட் என்ன செஸ்ட் இருக்கோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி வச்சுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் கொடுக்கணும் ஜாக்கெட்டை பொறுத்தவரையில். 9 ப்ளஸ் ஒரு 6 இன்ச்சு ஜாஸ்தி சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ 9.5 9 இன்ச்சியாக வச்சுக்கோங்க. வேலிடேட் கொடுத்துருங்க. ஆல்ரைட். இப்போ மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் போட்டது கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, 9க்கு 13 ரைட்டு. அப்புறம் வழக்கம் போல தான் இங்கே நெக் வித்து ஒரு 3 இன்ச்சு. ஓகேங்களா? அது மாதிரி இங்கேருந்து பேக் நெக் ட்ராப்பு மைனஸ் ஒரு 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவங்களுடைய விஷயம். பேக் நெக் ட்ராப்பு, நெக் வித்தெல்லாம் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அவங்களுக்காக வச்சு காட்டி ரைட். அப்புறம் இங்கேருந்து ஷோல்டர் ஒரு 1.5 இன்ச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷோல்டர் ஸ்லோப் இங்கே ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி இங்கேருந்து ஆர்ம்ஹோல் டெப்த்து, இந்த பாயிண்ட் நேராக நம்மளுக்கு ஒரு 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே நேராக 5.5 இன்ச்சு வச்சுட்டு இதுக்கு மிடில் ஒரு பாயிண்ட் அக்ராஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வைக்கணும். ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கே செட்
இந்த ஆரிஜின் கொடுத்து இந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக இதுக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுவும் ஒரு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஷோல்டரும் அது வச்சுட்டு இதை கர்வ் பண்ணிடுங்க. பேக் ஆர்மோல் ஷேப். நல்லா பண்ணிக்கோங்க. ஓகே, வச்சாச்சு. அதே மாதிரி இதையும் நெக் ஷேப்பையும் எடுத்துடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைனை கர்வாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை 90 டிகிரி கொடுத்துட்டு இது பேக் ஷேப் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. இது வியாக போட்டாலும் சரி, ரவுண்டாக போட்டாலும் சரி, அந்த மாடல் தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு யூ ஷேப்பு பண்ணியிருக்கேன். ரைட். அதுக்கப்புறம் வெயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு, 30 நாளால் பார்த்தீங்கன்னா வந்து 7.5 இன்ச்சு. ஸோ வெயிஸ்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் என்ன 7.5 இன்ச்சு இருக்கோ அதை அப்படியே வச்சுருக்கேன். வெயிட்லாம் 5 இடத்துலாம் லூஸ் எதுவும் கொடுக்க தெரியல, கரெக்டாக டைட்டாக இருக்கும். மைனஸ் 7.5 இன்ச்சு வந்து வச்சுருக்கேன். இந்த பாயிண்ட்டை டெலிட் கொடுத்துருக்கோம். அவ்வளோ வேஸ்ட் வச்சாச்சு. இப்போ அந்த வேஸ்ட் 7.5 வச்ச பிறகு இதை வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா பேக்கில் வந்து டாட் பிடிப்போம், அதுக்காக ஒரு 1 இன்ச்சு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், பேக்குக்கு முடிஞ்சது. டாட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். டாட்டு அப்படி நான் சொல்லிடுறேன். முதல் இந்த இதை ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்காக காப்பி பேஸ்ட், இதை வந்து பேக்குன்னு போட்டு வச்சுக்கலாம். பேக், இதை ஃப்ரண்ட்னு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட். இப்போ பேக்கில் வந்து ஒரு டாட் அப்ளை பண்ணுற கூட தனியாக எல்லாத்துக்கும் மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ பேக்கில் வந்து ஃப்ரண்ட் என்னென்ன மாற்றணும்னா, வந்து நெக் ட்ராப், ஃப்ரண்ட் நெக் ட்ராப், பேக்கை விட ஃப்ரண்ட்டு ஒரு இன்ச்சு குறைச்சிக்கிறேன், ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். இது ஸ்டாண்டர்டு நெக் ட்ராப்பு. ஃபேஷன் நெக் ட்ராப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம், கூட்டி போய் குறைச்சிக்கலாம். ஒரு 6 இன்ச்சு, சாரி -4 இன்ச்சு. அடுத்தபடியாக இந்த ஆர்மோல் அக்ராஸ் ஃப்ரண்ட்டை வந்து ஒரு -1/2 இன்ச்சு உள்ளக்க நல்லா குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டு அதை ஷேப்பிங் நல்லா பண்ணிக்கணும். வச்சு பார்த்துங்க, ரொம்ப உள்ள வந்த மாதிரி. அதனால ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இதை வெளியே தள்ளிக்கலாம். ரெண்டையும் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி தள்ளிக்கணும், நல்லா இருக்கும். ஓகே ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு ஆர்மோல் ஷேப்பு சரியாக வரும். பேக் வச்சாச்சு, ஃப்ரண்ட் வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் வந்தாச்சு, அப்படியே ஸ்லீவையும் போட்டுடலாம். ஸ்லீவை போட்டு அதுக்கப்புறம் இந்த டாட் வைக்கிறதெல்லாம் தனியாக ஃப்ரண்ட் டாட் எங்களுக்கு எப்படி கொடுக்கணும், பேக் டாட் எப்படி கொடுக்கணுங்கிற பார்த்துக்கலாம். ஸ்லீவ் லென்த்து ஒரு 8 இன்ச்சு. பைசப் வந்து 14 இன்ச்சுக்கு பாதி 7 இன்ச்சு. ஸ்லீவ் லென்த்து ஒரு 8 இன்ச்சு,
பைசப் ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு என்டர். ஓகே. ஸ்லீவ் ஓப்பன் 6 இன்ச்சு இங்கிருந்து -6 இன்ச்சு கொடுத்தோம்னா ஸ்லீவ் ஓப்பன் வச்சாச்சு. அப்புறம் இங்கேருந்து இந்த கரு ஷேப் எடுக்கிறதுக்கு பைசப் மெஷர்மெண்ட் வைக்கணும். அதை வந்து இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கணும். இப்போ 3 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்டையும் டெலீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதை ஷேப் பண்ணிடலாம். 90 டிகிரி கொடுத்துட்டு பேக் ஷேப், இது பேக்காக லைட்டாக ஷேப் பண்ணால் போதும். இப்போ பேக்குடைய மெஷர்மெண்ட்டுக்கும் அந்த ஆமோல் மெஷர்மெண்ட்டுக்கும் மீட்டாக தான் செக் பண்ணிக்கலாம். பேக்குடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 7.4 நியரஸ்ட் வந்து 7.5 வரைக்கும் இருக்குது. ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. நம்மளுக்கு வந்து 7.42 இருக்கு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கருவை வந்து மாற்றி வச்சுக்கலாம். மாற்றுறதுக்கு கருவில் சேஞ்ச் இருக்குது. அதை அடுத்து இந்த பாயிண்ட் இந்த லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து 7.41 டைப் பண்ணிடுங்க. இந்த 2வது பாயிண்ட்டை தான் நான் மாற்ற போகிறேன். இந்த 2வது பாயிண்ட்டை ஹரிசாண்டலாக மாற்ற போகிறேன். கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். 7.41னா இங்கே வரும். இந்த அளவுக்கு வந்துடுது. ரைட். ஓகே, பேக் ஆம்கோல் செட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு காப்பி எடுத்துக்கிறோம் தான். அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவை கருவை வந்து நல்லா ஃப்ரண்ட் ஆம்கோல் ஷேப் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அந்த ஸ்லீவ் மேலே தூக்கி வச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. ஆல்மோஸ்ட் சரியாக வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லீவை வந்து அப்படியே திருப்பி விட்டு இந்த பழைய ஸ்லீவோட ஒட்ட வச்சிடும். 2 ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின். ரைட். இப்போ நமக்கு ஸ்லீவ் கிடச்சிச்சு. பேக் கிடச்சாச்சு, ஃப்ரண்ட்டு கிடச்சாச்சு, ஸ்லீவும் கிடச்சிருச்சு. தூக்கி வர வச்சுருந்தேன். ஸ்லீவுக்கு அவ்வளோதான் வேலை. இப்போ நமக்கெல்லாம் பாடியில் தான். பாடியில் ஃபுல்லாக டாட் அப்ளை பண்ணுற வேலை. ஃபஸ்ட்டு பேக் டாட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேக் டாட் அப்ளை பண்ணுறதுக்கு பேக்கில் எங்கள் மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2 கிளிக் பண்ணி டிவைட் கொடுத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்துடும். ரைட். இங்கே ஒரு டாட் கொடுக்கறதுக்கு இருக்கு. சிங்கிள் பாயிண்ட் டாட். இதை எடுத்து இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கொடுத்தீங்கன்னா வந்து டாட் பாயிண்ட்டுடைய டெப்த்து கேட்கும். எவ்வளோ கொடுக்க போகிறீங்கிறது கேட்கும். நான் வந்து இந்த இடத்துல பேக்கில் வந்து 1/2 இன்ச்சு கொடுக்கணும். சரி, ஃபுல்லாக 1 இன்ச்சு இன்டேக் ஃபுல்லாக பிடிக்கணும். அந்த 1 இன்ச்சு கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே பாயிண்ட் உள்ள கிடக்கும். ஏற்கனவே 1 இன்ச்சு எக்ஸாம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 1 இன்ச்சை பிடிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். 2 பக்கம், அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அதுக்காக தான் டிஸ்ட்ரிபியூட்டட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் போனோம்னா இதோடைய லென்த்து எவ்வளோ பிடிக்க போகிறோங்கிறதுக்காகும். பேக் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாட்டுடைய பேக் லென்த் எப்பயுமே வந்து 3 இன்ச்சு இருக்கணும். 3 இன்ச்சு போட்டு என்டர் அடிங்கன்னா இங்கே டைரெக்டாக இங்கே வரும். இங்கே போய் கனெக்ட் ஆகும். வேலிடேட் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வந்து ஓப்பனில் இருக்கும். இது இங்கே ஆப்ஷன் இருக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. க்ளோஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா டாட் க்ளோஸ் ஆகிடும். இங்கே உங்கள் டாட் பிடிக்கிறதுக்கான அந்த மார்க் வந்துடும். இது வரைக்கும் பிடிக்கணுங்கிறது மார்க் வந்துடும். ஓகே, அவ்வளோதான்.
பேக்கு ஒரு டாட் போட்டாச்சு, அவ்வளோ. அந்த பேக் டாட்டை பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு காடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி வெயிட் அந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து உட்காந்துக்கிறோம். ரைட். அடுத்து அப்போ சேவ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா போயிடும். ப்ளவுஸ் யூஎஸ்சி ப்ளவுஸ் பேட்டர்ன். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் தான் இதில் வந்து 3 டாட் அப்ளை பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு தான் முக்கியமான வேலையே இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்முடைய அபிக்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். பஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ 36 சைஸ் பண்ணியிருக்கேன். 36 சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிஎஸ்லேருந்து ஒரு 9 இன்ச்சு கீழே டவுன் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இங்கே இந்த கார்மெண்ட் டூல் எடுத்துகிட்டு இங்கே இருக்கும் கிரியேட் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை எடுத்து உள்ள மார்க் பண்ணேன். மார்க் பண்ணிங்கன்னா இங்கே இந்த பாயிண்ட் டைப்பில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். இல்லை நான் ஒரு காமன் பாயிண்ட்டாகவே வச்சுக்கிறேன். இது ஒரு காமன் பாயிண்ட் எக்ஸ் மாதிரி விழுகும். இங்கே ஆரிஜின் இருக்கும், 9 இன்ச்சு வச்சுக்கிறேன், 9.5. ஓகே. அடுத்தது திரும்பவும் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி செட் ஆரிஜின் கொடுத்துட்டு திரும்பவும் கார்மெண்ட் மோட எடுத்துட்டு அதே இந்த செலக்ட் பண்ணிங்கன்னா ரெடியாக இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இன்ச்சு. ஸோ மேலேருந்து கொடுத்தது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொசிஷன், கீழேருந்து கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்ப்ரெட்டிங் பாயிண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட், இல்லாட்டா ஃபர்ஸ்ட்னுடைய ஸ்ப்ரெட்டிங் பொசிஷன் கூட சொல்லலாம். ஸ்ப்ரெட்டிங் பொசிஷன் அது லென்த் பொசிஷன் கூட சொல்லலாம். ஆல்ரைட், இதுதான் இந்த ஏரியா. இங்கே தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வருது. இதை சுற்றி தான் நம்ம டாட்ஸு அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை வந்து செட் ஆரிஜினை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை சுற்றி தான் டாட்ஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே சென்டரில் இங்கே ஒரு டாட்ஸ், சென்டர் மிடில் கூட இந்த இடத்துல பாயிண்ட் வைங்க. பாயிண்ட் வச்சிங்கனாலே இங்கே அதனுடைய இந்த இடத்துல இதுலேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு காட்டும். எக்ஸில் கொஞ்சோன்னு விலை இருக்குது, 0 கரெக்டாக டிஸ்டன்ஸ். இங்கே 3 இன்ச்சில் இருக்குது. ரைட்டுங்களா? அதே மாதிரி எங்கே ஒரு பாயிண்ட் ரேண்டமாக வைங்க. இந்த பாயிண்டோட பொசிஷன் காட்டும். இங்கேருந்து 4 இன்ச்சு கீழே இங்கே இருக்குது. அதே மாதிரி இது இருக்கும். அப்புறம் இங்கே ஆமூரில் ஒரு பாயிண்ட். ஆமூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிட்லேருந்து 3 இன்ச்சுக்கு மேலே டாட் பொசிஷன் வைங்க. கிரியேட் பாயிண்ட்டு போயிட்டு -3 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா இதுதான் இங்கேருந்து டைரெக்டாக டாட் வரும். ஸோ 3 பொசிஷன்ல வந்து டாட் வரும். எப்படி வரும் அப்படின்னு சும்மா டயக்ராம் போட்டு காட்டுறேன். இங்கேருந்து கரெக்டாக எப்படி வரும், அங்கே ஒரு பாயிண்ட்டு, எங்கே வரும்னா இங்கேருந்து டேரெக்டாக இங்கே இந்த இடத்துல பஸ்ட்டு சுற்றி நம்மளுக்கு வரப்போகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இதுதான். இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுக்கான டாட்ஸு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். ஸோ இந்த லைன்லாம் உங்களுக்காக நான் எப்படி போட்டு காட்டினேன். அது தேவையில்லை நமக்கு. ஆக்சுவலாக டெலிட் பண்ணிக்கோங்க. சரி, இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு கட் பார்ட் இருக்கும். வேஸ்ட் பேனுடைய ஃப்ரண்ட்டு வேஸ்ட் பேண்ட் பார்ட், அதை நீங்கள் பிரிச்சுருங்க. இப்போயே பிரிச்சுட்டிங்கன்னா ஈஸி. ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னா சைடில் இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு -2 இன்ச்சுனா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2.25 இன்ச்சு, அதோட 3/4 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கும். 2.75 இன்ச்சஸ் இருக்கும். ரைட், எங்கே இருக்கு இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை போட்டு பிரிச்சிடும் தான். இதை கிரியேட்டட் லிங்க் பீஸை வச்சுட்டு இது ஒரு போர்ஷன்
தேவையில்லை நம்மளுக்கு. அது வந்து அதில் வந்து அது பிரிச்சாச்சு. இனிமேல் இதில் தான் வேலை. இதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரைட், இதை வந்து அப்படியே கர்வ் பண்ணிக்கலாம். ஷேப்பிங் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இங்கே தான் நம்ம பாயிண்ட் வைக்கணும். இந்த பாயிண்ட் நம்ம இதை கட் பண்ணி எடுத்தோம்ல, அதனால இங்கே டாட்டுக்கு பாயிண்ட் வச்சுக்கலாம். டாட்டுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இந்த பாயிண்ட்டுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஆரிஜின் மாறி இருக்குது, அதனால் ஆரிஜினை திரும்பவும் இதை செட் பண்ணி செட் ஆரிஜின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இதுக்கு நேராக இருக்கணும். அந்த பாயிண்ட்டு கொஞ்சம் வேரியாக இருக்குது, அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே டவுன் பண்ணு. இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷேப் இந்த ஷேப்பில் வந்து உட்காரப்போ தான் நல்லாயிருக்கும், ஒரு கம்ஃபர்டபுள் படிக்கும். 1 இன்ச் பண்ணிவிட்டு இன்னும் டாட் அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இதுதான் பிக் டாட்னு பேர், பெரிய டாட், பெருசாக ரொம்ப அரெஸ்ட் பண்ண ஃபேப்ரிக்கை இந்த இடத்துல டாட் அப்ளை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 3 பாயிண்ட் டாட் அதை அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இந்த பாயிண்ட்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் கேட்கும். நான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வந்து என்ன எங்கே கொடுக்குறேன்னா இங்கே கொடுக்குறேன். செஸ்ட்டு செகண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கேட்கும் இந்த ஷோல்டர். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு எதுவுமே மாறக்கூடாது, ஷோல்டர் ஆர்மல் எதுவுமே மாறக்கூடாது. இந்த ஏரியாவெல்லாம் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கேன். கொடுத்துட்டு கேட்கும் டாட்டுடைய லென்த்து கேட்கும். அது என்ன பண்ணணும்னா நீங்களே ஏதோ ஒரு லென்த்து கொடுப்பேன். சப்போஸ் நானே ஒரு லென்த்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன பாருங்கள். ஆக்சுவலாக என்னுடைய லென்த்து வந்து எவ்வளோ, முன்னாடி வந்து ஃப்ரண்ட் லென்த்து ஒரு 3 இன்ச்சு, சரி சென்டர் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 இன்ச்சு கொடுத்தா போதும். இங்கே சைடில் இங்கேருந்து வர்றது மட்டும் 3 இன்ச்சு கொடுப்போம். இது 2 இன்ச்சு. இப்போ நான் கட் பண்ணியாச்சு, இந்த போர்ஷனை கட் பண்ணியாச்சுன்னா 2 இன்ச்சு தான். இதை கட் பண்ணாமல் சில மாடலில் இருக்குது, அதுக்கு வந்து 3 இன்ச்சு கொடுக்கலாம். சரி, இங்கேருந்து இப்போ கட் பண்ணால ஒரு 2 இன்ச்சு கொடுங்க. 2 இன்ச்சுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு 2 இன்ச்சு கொடுத்து என்டர் அடிங்களா. இப்போ பாருங்கள், இந்த டாட் எந்த பொசிஷனில் இப்படி போய் விடுவோம். ஆனால் நமக்கு டாட் இந்த இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நேராக வரணும். அப்போ தான் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் வந்து இந்த ஃபஸ்ட்டுக்கு வரும் பெர்பெண்டிகுலர் தான் கான்டூர்னு இருக்கும். அதை வந்து கிவன் செலக்டட் எலமெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணும்போது அதுக்கு இந்த மாதிரி மாறிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம கொடுத்த அந்த டாட்டுடைய லென்த்தும் மாறிடும். அந்த டாட் லென்த்தை இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சு ஆக்சுவலாக இது வந்து 2 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சு முன்னாடி தான் இருக்கணும். அப்போ தான் இது பிடிச்ச உடனே இந்த கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே போய் அந்த டாட் பாயிண்ட்லேயே வரைக்கும் பாயிண்ட் பிடிச்சோம்னா ஷார்ப்பாக நமக்கு தச்சு முடிச்ச பிறகு ஊசியாக பல்ஜிங்காக தெரியும், அசிங்கமாக இருக்கும், ஆக்வர்டாக இருக்கும். அந்த பாயிண்ட்டை சுற்றி தான் டாட் இருக்கும். திரும்ப அந்த பாயிண்ட்லேயே வந்து டாட் பாயிண்ட் வரைக்கும் டாட் பிடிக்கக்கூடாது. பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் முன்னாடியே அந்த டாட்டை நிப்பாட்டிக்கணும். நெக்ஸ்ட், இப்போ டாட்னுடைய டெப்த் எவ்வளோ பிடிக்க போகிறீங்கன்னு காட்டும். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு பிடிக்கணும். கொடுத்தா காட்டும் இவ்வளோ தூரம் வேரி ஆகும். ஸோ வேலிடேட் கொடுக்கும். 2.25 இன்ச்சுங்கிறது இந்த 2 இதுக்குள்ள கேப். ஸோ மடிக்கும்போது 1.25 இன்ச்சுக்கு தான் ஒரு புள்ளி, அந்த மடித்த பிறகு 1.25 இன்ச்சு தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கும், க்ளோசிங் டாட் இருக்கும். கிளாக்வைஸ் டைரக்ஷனாக கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருக்கும். நான் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டு அவ்வளோதான். இதை கொடுத்துருக்கோம். இந்த டாட் முடிச்சு இந்த பாயிண்ட்டை நோக்கி பெரிய டாட், தான் பிக் டாட் பேர். இந்த டாட்டை கரெக்டாக பிடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக இங்கேருந்து ஒரு டாட் இருக்கும், சென்டர் ஃப்ரண்ட் டாட். சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு தான். இங்கே 6 இன்ச்சு, இங்கே 6 இன்ச்சு. இது மட்டும் தான் கொஞ்சம் பெரிய டாட்டு, ரொம்ப பிடிக்க முடியும். சரி, இங்கேருந்து அதே சேம் தான் 6
அரைஞ்சி பிடிக்கிறது. கரெக்டாக இந்த பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அப்புறம் எந்த 2 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்கும். நான் வந்து இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி தான் லென்த்து, கிவன் லென்த்துன்னு உங்களுக்கு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது கிட்டத்தட்ட 4.78 டிஸ்டன்ஸ் இருக்குது. இதிலேருந்து கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சாவது தள்ளி இருக்கணும் இந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுங்கிறது. அதனால் வந்து ஒரு 3 இன்ச்சு கொடுத்தா போதும். இவ்வளோ தூரம் டாட் இருந்தால் போதும். இந்த டாட்டு சென்டர் ஃப்ரண்ட் டாட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ எவ்வளோ இன்டாக் உள்ளே பிடிக்கிறதுன்னு கேட்கும். அதுக்கு ஒரு 6 இன்ச், சாரி 0.5 கொடுத்து என்டர் அடிங்க. இந்த மாதிரி உங்கள் பேட்டர்ன் மூவ் ஆகும். ஓகே, வேலிடேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் டாட் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான், இந்த பாயிண்ட் முடியுது. இப்போ ஆமூலில் இங்கேருந்து ஒரு பாயிண்ட், இதுக்கு வந்து என்ன பண்ணால் நான் ஆமூலில் வந்து என்னென்னா இந்த டாட் பிடிக்கணும். நீங்கள் இது ரெண்டுக்கும் 3 பீஸ் பாயிண்ட்டு டாட் பிடிச்சோம். இதுக்கு வந்து சிங்கிள் பாயிண்ட் டாட்டே போதுமானது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டை வந்து டெப்த்து எவ்வளோ டெப்த்து பிடிக்கணும், 6 இன்ச் எனக்கு. என்டர், 6 இன்ச் டெப்த்து பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எது வரைக்கும் பிடிக்கணும் அப்படி லென்த்து, டாட்டுடைய லென்த்து கேட்கு. லென்த்து வந்து நாமளே வேல்யூ கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே பாயிண்ட் பாக்ஸ் அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுருக்கேன். அந்த பாயிண்ட்லேருந்து நான் வேல்யூ எடுக்க போகிறேன். அதுக்காக இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி நேராக கரெக்டாக அதே பாயிண்டில் வந்து டாட் எனக்கு கொடுக்கும். எப்போயுமே நான் எழுதி சொல்லியிருக்கேன், அந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸாம் வந்து டாட் பிடிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே பாயிண்ட்டை நிப்பாட்டணும். இது வரைக்கும் உள்ளது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.25 இன்ச்சு வருது இங்கேருந்து இது வரைக்கும். எனக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. இதுக்கு முன்னாடியே ஒரு 1 இன்ச்சு தள்ளியே கூட டாட் பாயிண்ட்டை நிப்பாட்டிக்கலாம். இது என்ன ஒரு 4.25 இன்ச்சு கூட போட்டுக்கோங்க. போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நிப்பாட்டிக்கலாம். சரிங்க, ரைட். கொடுத்து வேலிடேட் கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டாட்டை இங்கே டாட் வந்து ஓப்பனில் இருக்குது. க்ளோஸ் கொடுத்துங்க. அவ்வளோதான். கொடுத்து எந்த கிளாக் வைஸில் கொடுக்கணுமோ அதை கொடுத்துங்க. நான் இந்த கிளாக் வைஸ் கொடுத்துட்டேன்னா அந்த அதே கவுண்டர் கிளாக் வைஸ் கொடுத்தீங்கன்னா அதே ஷேப்லேயே சேமாக வந்து விடும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து ஒரு டாட்டு, இங்கேருந்து டாட்டு, இங்கேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டை சுற்றி டாட்டை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டாட்டு. ஸோ ஃப்ரண்ட் டாட்டும் முடிஞ்சது, பேக் டாட்டும் முடிஞ்சது, உங்களுக்கான வேஸ்ட் பார்ட்டும் முடிஞ்சது. இப்போ நீங்கள் அலவன்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேட்டர்ன் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதுடைய பார்ட் நேம், இது ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, எஸ்எல் ஸ்லீவ் ஷார்ட்டாக, இது வேஸ்ட் பேண்ட். இது வேஸ்ட் பேண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இதை நாச்சஸ் போட்டுடணும் கரெக்டாக, சென்டர் நாச் எதுன்ட்டு அதுக்கு வந்து செலக்ட் பண்ணி டிஸ்டன்ஸ் நாச், இதுதான் ஹெட் நாச், கரெக்டாக ஷோல்டரில் வைக்கக்கூடிய பாயிண்ட். இல்லை ஃப்ரண்ட் பேக் எங்கே ஃப்ரண்ட்டை எதில் ஃப்ரண்ட்டை வச்சு நிற்கணும், எதை பேக்கில் வச்சு தைக்கணும்னு தெரியும். ஸோ இங்கேருந்து நான் வந்து டாட் பொசிஷன் வந்து 3 இன்ச்சில் வச்சுருக்கேன். அதே கூட இதை வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா கிரியேட் டிஸ்டன்ஸ் நாச் கொடுத்துட்டு இதுதான் ஃப்ரண்ட்டு கொடுத்துட்டு இங்கே நாச்சுடைய டைப் எல்லாம் கொடுக்கும். டிஸ்டன்ஸ் 3 இன்ச் கொடுத்தோம்னா கரெக்டாக இங்கே வந்து உதவும். ஸோ அவ்வளோதான். இந்த டாட் கரெக்டாக இந்த டாட் வந்து இந்த நாச்சில் மேட்ச் ஆகும். இந்த இது வந்து இந்த ஹெட்டில் வந்து மேட்ச் ஆகும். இதெல்லாம் பிடிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து செட் ஆகும். அப்படியே நீங்கள் பேட்டர்னை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன வேலை ஒன்று பண்ணணும். ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இதை முதல் பேட்டர்ன் நேர் பண்ணிக்கிறேன். அதுதான்
செட்டு போட்டு பண்ணிவிட்டு ஃப்ளிப் பண்ணிங்கன்னா நேரம் வந்துடும். இந்த இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சு உள்ளக்க தள்ளலாம். அப்போ தான் கொஞ்சம் ஃபிட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 6 இன்ச்சு இதை வந்து கொஞ்சம் 90 டிகிரி அப்ளை பண்ணாமல் கொஞ்சமாக எடுத்து விட்டுருங்க. ஒரு 6 இன்ச்சு உள்ளக்க டவுன் பண்ணி வச்சிங்கன்னா ஃபிட் அப்ளை பண்ணணும் இன்னும் நல்லாயிருக்கும். அப்பப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர்னில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேக்கு ஃப்ரண்ட் ஆல்ரெடி ஸ்லீவ் ஓப்பனாக தான் இருக்குது. ஓப்பன் இது ஓப்பன் கொடுத்தாச்சு. ஆல்ரைட், இதுதான். ஸோ தைக்கும்போது நீங்கள் எப்படி தைக்கும்போது நீட்டாக வந்து உட்காந்துக்கிறோம். இதை தூக்கி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நான் தைச்சி முடிச்சும் போது கரெக்டாக உங்களுக்காக வந்துடும். இப்படிதான் இருக்குது. என்ன பர்ஃபெக்டாக சொல்ல முடியல, எப்படி இருக்கும். இதை வந்து தள்ளி அப்படி மெதுவாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி தாங்க இருக்கும். ஃப்ரண்ட்டு பார்க்க நீங்கள் இந்த டாட்ஸு, இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நல்லா பல்ஜிங் வந்துடும். ஸ்லீவும் அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து செட் ஆகிக்கிறோம். ஒன்ஸ் இது இந்த சைஸ்க்கு வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்னை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இதில் ஏதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன மாடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களுடைய பாடி அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வச்சுன்னா சின்ன மாடிஃபிகேஷன் நீங்களே ரெடி பண்ணி ஒரு பிளாக்கை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிளாக் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபேஷன் மாடல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதை தான் பேஸ் பண்ணி தான் அடுத்த மாடல் ஜாக்கெட்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகே, பேட்டர்ன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அலவன்ஸ் கொடுக்குறது எப்படின்னு பார்த்துலாம். அலவன்ஸ் எங்கெங்கே எவ்வளோ கொடுக்கணும் தான் முக்கியம் இல்லை. அது ஆன் பண்ணிங்கன்னா சுற்றி 1 சென்டிமீட்டர் அலவன்ஸு வந்துடும். நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணுறதை அது பண்ணி வச்சுக்கலாம். சுற்றி 1 சென்டிமீட்டர் அலவன்ஸ் வரும். இதில் சைடில் மட்டும் எப்பயுமே வந்து மற்ற இங்கே எல்லாமே 1 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. இந்த சைடில் மட்டும் 1 இன்ச்சு அலவன்ஸு கொடுத்துருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்னா அவங்க பண்ணிக்குவாங்க கொஞ்சம். ஏன்னா ஹோம்மேடு தானே, அது சில ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டிச்சு தள்ளி போட்டுக்குறாங்க. ஒரு ஸ்டிச் உள்ள டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணிக்கிறாங்க, லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக 1 இன்ச்சு அலவன்ஸ் இங்கே கொடுத்துக்குறோம். அதே மாதிரி தான் பேக்லேயும் இங்கே ஒரு 1 இன்ச்சு அலவன்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸ்லீவ்லேயும் 2 பக்கம் 1 இன்ச்சு அலவன்ஸ் இருக்கும். இந்த ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் வச்சு தைக்கிறதுனால 1 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. இங்கே 1 இன்ச்சு அலவன்ஸ் இருக்கும், இங்கே 1 இன்ச்சு அலவன்ஸ். ஆல்ரைட். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் தேவையான அலவன்ஸும் இங்கே கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். இது வரைக்கும் இதுலேருந்து வச்சு தைக்கிறதுனால இங்கேயே சைடில் அலவன்ஸ் 1 இன்ச்சு கொடுத்தாங்க இந்த வெயிஸ்ட்லேயே. இங்கே 1 இன்ச்சு, அவ்வளோதான். இந்த பேட்டர்னுடைய காப்பி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, பிடிஎஃப் பேட்டர்னில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த பேட்டர்னுடைய காப்பியை வந்து நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிடுவேன். நாளைக்கு அந்த பேட்டர்னுடைய இது இன்றைக்கே வந்து பிடிஎஃப் காப்பின்னு உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருவேன். அதை வந்து எப்படி நீங்கள் பிரிண்ட் எடுத்து பேப்பரில் ரியல் சைஸை பிரிண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணி நீங்கள் ஃபேப்ரிக் வச்சு தைக்கணுங்கிறத நாளைக்கு கிளாஸில் ஒரு டெமோ மாதிரி நான் ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் கொஞ்சம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ் மூலம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.